மகர ராசினருக்கு இந்த குரு வக்கர பலன்களை நாம் பார்க்க போகிறோம். அக்டோபர் 9ஆம் தேதி குரு பகவான் வக்கரம் அடைகிறார். 4 மாதங்களுக்கு வக்கரம் அடைகிறார். இந்த 4 மாத காலத்தில் குரு பகவான் எங்கிருக்கிறார்? 5ஆம் இடத்தில் பஞ்சமஸ்தானத்தில் வக்கரம், 6ஆம் இடத்தில் செவ்வாய், 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் சூரியன் கேது, 10ல் புதன் சுக்கிரன், 2ஆம் இடத்தில் சனி பகவான் வக்கரம் அடைந்திருக்கிறார். தைரியஸ்தானத்தில் ராகு சாதகமாக இருக்கிறார். கோச்சாரத்தில் குரு வக்கரமாகும் போது வீட்டுக்கு மருமகள் வருவாள். உங்களின் வாரிசுகளின் கல்வி மேன்மை சம்பந்த அலைச்சல் உண்டு. உங்களின் பல நாள் காதல் இளைய சகோதரன் மூலம் தெரிய வரும். தாய் வகையில் புகழும் மேன்மையும் கிடைக்கும். சொந்த வீடு தங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக அமையும். வீடு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பங்கு வர்த்தகம் மேன்மை பெறும். ஷேர் மார்க்கெட்டில் ஆன்லைன் பிஸ்னஸில் நன்கு வருமானம் வரும். பூர்வீக வீட்டின் மூலம் பல நன்மைகள் கிடைக்கும். உங்கள் மாமனார் மூலம் ஏதாவது ஒரு வகையில் நன்மை கிடைக்க பெறுவீர். வேலையில் பதவி உயர்வு, இடமாற்றம் உண்டு. உங்கள் வாழ்க்கை துணை இடமாறுதல் கிடைக்கப்பெற்று உங்களுடன் சேருவார். சனி பகவானை ராசிநாதன் கொண்ட மகர ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீட்டில் குரு வக்கர நிலையில் பயணம் செய்வது மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தான் தரும். குருவின் பார்வையால் வருமானம் அதிகரிக்கும். கடன் பட்டவர்கள் கடனை அடைத்து நிம்மதி பெறலாம். பாதியிலே நின்று போன வீட்டு வேலைகள் பூர்த்தியாகி சுபகாரியம் நடக்கும். குரு பகவான் நிறைய அள்ளி தரப்போகிறார். சுபகாரியங்கள் விறுவிறுவென நடைபெறும். திருமணமாகியும் புத்திரபாகியம் இல்லாதவர்களுக்கு வாரிசு உண்டாகும். 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துக்குள் நல்ல செய்தி தங்களை தேடி வரப்போகிறது. அலைச்சல் அனைத்தும் கட்டுப்படும். செலவுகள் கட்டுக்குள் அடங்கும். இரகசிய தொடர்பு பொது வெளியில் தெரிந்துவிடும். அரசியலில் ஏனோ ஒரு தேக்க நிலை வந்துவிடும். எந்த முடிவையும் எடுக்க முடியாமல் விக்கித்து போய் நிற்கும் நிலை ஏற்படும். முற்று சந்தில் மாட்டிக்கொண்டதை போல சிலருக்கு ஆகிவிடும். புத்திரரின் ஆரோக்கியத்தில், குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. பணி சுமையாலும் கூடுதல் பொறுப்புகளாலும் பதற்றம் அதிகரிக்கும். அளவுக்கு மீறிய வேலை, அதனால் உடலில் அசதி சோர்வு வந்து விலகும். கவனமாக இருக்க வேண்டும். வீண் சந்தேகத்தின் காரணமாக நல்லவர்களின் நட்பை இழக்க நேரிடும். வீண் பலி ஏற்படும். தங்களை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொல்வார்கள். அதை தைரியமாக சாமர்த்தியமாக சமாளிக்க பழக வேண்டும். புதிய கடன் பிரச்சனைகளை நினைத்து கலக்கம் ஏற்படலாம். வாழ்க்கை துணைக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். வாகனத்தில் செல்லும் போது சற்று கவனம் தேவை. ஆகவே மகர ராசினருக்கு இந்த வக்கர காலத்தில் நன்மைகள் தான் நடைபெறும். தீமை ஒன்று நடைபெறாது. இந்த 4 மாத காலத்திற்கு தொழிலில் அதிக முதலீடுகள் வேண்டாம். அகலக்கால் வைக்க வேண்டாம். முடிந்தால் பாடி வல்லீஸ்வரர் கோவில், இல்லாவிட்டால் ஆலங்குடி குருபகவான் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். நன்மையே நடைபெறும். புத்திரபாகியம் உண்டாகும். பெண்களுக்கு நல்ல அழகான குழந்தைகள் பிறப்பர். குரு கவசம் பாராயணம் செய்யுங்கள். வயதில் மூத்தோர்களிடம் வீண் வாக்குவாதம் கூடாது. யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. வேலை செய்யும் இடத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்லுங்கள். பெண்கள் கணவரை அனுசரித்து செல்லுங்கள். வீட்டில் எந்த விதமான பிரச்சனையும் உண்டாகாது. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வோம். ஆகவே பேச்சில் கவனம் தேவை. வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். பக்தி கிளிட்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சுவலட்சுமியின் அன்பான வணக்கங்கள். மகர ராசி மகர லக்னத்திற்கான குரு வக்கர பயிற்சி பலன்களை இந்த பதிவுல காணப்பட்டிருக்கிறோம். நமக்கு அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் அவருடைய வக்கர நிலை இருக்கும். அதற்கு அப்புறம் அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறார். மகரம் சிகரத்தை தொடுன்னு சொல்லிட்டு நம்ம புது வருட பலன்கள் எல்லாம் சொல்லியிருக்கோம். அது உண்மையாக இந்த காலகட்டம் நடக்க போகுது. ஏன்னா 12 ராசிகளையே நல்ல அருமையான பலன்களை சந்திக்கக்கூடியவர்கள் மகர ராசி லக்னக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். குரு இவங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்யாத கிரகம் 3, 12 கூடியவர். இந்த காலகட்டம் மகர நிலையை அடையும் பொழுது எல்லாத்துலயும் தடை தாமதம் அப்படின்னு சந்தித்து ரொம்ப மனம் வந்துட்டோமா,
தடைக்கற்களை தாண்டி நீங்க வந்து இப்ப வெற்றி பெற போறீங்க. அந்த தடைக்கல்லாம் இப்ப வந்து உங்க வெற்றி பாதைக்கு படிக்கல்லாக மாற்ற போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா குரு வந்து இப்ப வக்ரம் ஆகக்கூடிய இந்த 120 நாட்கள் உங்களுடைய மேன்மையான காலம். ஏன்னா இனிமே வந்து வரக்கூடிய காலங்கள் நீங்க வந்து நல்ல பலன்களை வந்து அடைய போகிறீங்கன்னு சொல்லியிருக்கோம். இந்த காலகட்டம் வந்து தொழில வந்து ஒரு பணியிட மாற்றம், ஊர் மாற்றம், அதே போல வெளிநாட்டுக்கு போகிறது எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்பயோ போட்ட முயற்சிகள், உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய கொள்கைகள், லட்சியங்கள் எல்லாமே இந்த காலகட்டம் நிறைவேறும். ஆழ்மன எண்ணங்கள், விருப்பங்கள்லாம் இந்த காலகட்டம் நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். திருமண வாழ்வில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனை, சண்டை சச்சரவு இதெல்லாம் வந்து நீங்கி நல்ல ஒரு மன இணக்கம் கிடைக்கும். உறவுகள்ல ஒரு மனக்கசப்பு, கூட்டாளியோட ஒரு மனக்கசப்பு, வெளி உலகத்துல எனக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, பேர் புகழ் இல்ல அப்படின்னு எண்ணி அஞ்சியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பலன்கள் நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இதுக்கு மேல சனி பகவான் வந்து உங்களை கஷ்டப்படுத்த முடியாது. ஏன்னா 2ல இருந்து பண வருவாயே இல்ல, கொடுத்த பணம் வரல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், நான் சொல்ல முடியாது, கடன்பட்டார் நெஞ்ச போல் கலங்கினால் ஏங்க வேந்தன்னு சொல்லுவாங்க. எனக்கு பணம் வர்ற வழியே தெரியல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, பேசக்கூட முடியல, என்னுடைய வார்த்தை எடுபடல, குடும்ப உறவுல நான் ஒரு இடத்துல, என் மனைவி ஒரு இடத்துல, பிரிஞ்சே போயிட்டோம், ஆத்திர தோஷம் தாள தோஷம் இருக்கிறவங்க அந்த காலகட்டம் கோர்ட்டு கேஸ்னே போயிருப்பாங்க. அவங்களாம் இப்ப பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒன்று கூடுவது, தோஷம் இல்லைன்னா கூட தோஷம் இருக்கிறவங்க பிரிந்து மற்றொரு திருமணத்துக்கு போவது, திருமண வாழ்க்கை நல்லா ஃபாஸ்டா நடக்கும். எல்லாருமே கடகடன்னு நடக்கும். திருமணம் வந்து முடிச்சு பேச்சுவார்த்தைகள் நடந்து நமக்கு வந்து ஒரு முகூர்த்த நாள் குறிக்கப்படுவது, ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்க எல்லாம் திருமணம் என்ற பக்கத்திற்குள் போய் இணைவது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். கடன் பிரச்சனை தீரும். பொருள் வருவாய் இருக்கிறதுனால கடன் பிரச்சனை தீரும். நம்ம கடன்காரன்ற பழி சொல் பட்ட அசிங்க அவமானம் எல்லாம் இப்ப வந்து தீர்ந்து நம்ம வந்து ஒரு புது பொலிவு தெம்புடன் நம்ம ஜம்முன்னு உட்கார போகிறாங்க. மகர ராசிக்கார அன்பர்கள் தேஜஸா இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த உள்ளம் மகிழ்வா இருந்தாதான் அந்த உள்ளத்துக்கான கண்ணாடியே நம்ம முகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல மனை, வீடு, வாகனம், வண்டி, யோக சேர்க்கை அதெல்லாம் வந்து நடைபெறுவது, ஒரு ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வைத்தியமே கடை கொடுக்கும். நீண்ட நாளா ஒரு பிணியில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்ல ஒரு மருத்துவம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சுகஸ்தானங்கள் பெருக்கிக் கொள்வீர்கள், குடும்பம் ஒற்றுமையாகும், ஒரு நல்ல ஒரு புது உறவு வரவு, வரவு நல்ல உறவு, புது உறவுகள் மூலம் உங்களுக்கு வரவுகள் கூடும், மன மகிழ்ச்சி கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நண்பர்கள் ஒன்றிணைவது, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, இப்பெல்லாம் வந்து குழந்தை பிறக்கிறது, நல்லா அந்த குழந்தை பிறந்தாலும் அது ட்ரீட்மெண்ட் இல்லாம பிறக்கிறது, நார்மல் டெலிவரியா பிறக்கிறது, திருமணம் ஆவது, திருமணமா புருஷன் முன்னாடி ஒரு 10 வருஷமா பிரேக்கப் இல்லாமல் போவது, இரண்டாவது திருமணம்லாம் முதல் திருமணமாக மலிந்த காலத்தில் திருமண உறவே வந்து பிரச்சனையே இல்லாம ஸ்டார்டிங்ல ஒரு 2 வருஷம் ஒரு 5 வருஷம் போயிட்டாங்கன்னா அது சாதனையாகவே கருதப்படுது. ஏன்னா யாருக்குமே பொறுமை இல்ல, ஒரு விட்டு கொடுத்து போற ஒரு இனமும் ஒரு சகிப்புத்தன்மையும் மலிந்து போய்விட்டது. சகிப்புத்தன்மையில எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபாஸ்டா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சா போதுமே வந்து ஒரு அவசர உலகமா ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் மகரத்துக்கு அனைத்தும் நன்மையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்க முயற்சிகள், திட்டங்கள் நல்ல ஒரு வேகமா, உத்வேகமா, தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் கூடும். குலதெய்வத்தையே கண்டுபிடிப்பீங்க, குலதெய்வ வழிபாடு செய்வீங்க, குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள்லாம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் கிடைக்கும். நாள்பட்ட நடக்காத காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆழ்மன எண்ணங்கள், விருப்பங்கள் அனைத்தும் வந்து நிறைவேறக்கூடிய காலம். நல்ல தன வருவாய் இதான் நம்ம கேட்கிறோம். பொருளாதார வருவாய், குடும்பத்துல வந்து எல்லாருமே ஒன்றிணைந்து மனக்கசப்பு நீங்குவது, குலதெய்வத்துக்கு போய் எல்லாம் குடும்பத்தோடு வந்து அங்காளி பங்காளியோட போய் வழிபடுவது, தாயினுடைய உடல் நலம் வந்து மேம்படுவது, தந்தை வழி தாய் வழி உறவுகளுடன் இந்த கருத்து பிணக்குகள் எல்லாம் தீர்வது, இதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். உங்க ஜாதகத்துல நல்ல தசாபுத்திகளும் குருவும் வக்ரமாக இருக்கும் பொழுது அருமையான பலன்கள் அட்டகாசமாக நடக்கும். மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கவங்களுக்கு நிறைய வந்து ஒரு தொழில் சார்ந்த பிரச்சனை, அதே போல திருமண தடைகள் எல்லாம் சந்திச்சு கொண்டிருந்தீங்க. உங்களுக்கு இப்ப வந்து ரொம்ப நல்ல சிறப்பான பலன்கள் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். திருவோண நட்சத்திரம் எப்பவுமே வந்து ஒரு வேவரிங் மைண்டாகவே இருக்கும். எல்லாம் இருந்தாலுமே எதுவுமே இல்லைன்ற ஏதாவது இல்லாத நினைச்சு கவலைப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு எல்லாம் அனைத்துலயுமே ரொம்ப அருமையான பலன் சொல்லலாம். புத்தாடம் வந்து கடன் சுமை, பணிச்சுமை, அதே போல மன அழுத்தம் இதெல்லாம் நீங்கி, அதே போல பொருளாதார பிரச்சனை நீங்கி கடனை எல்லாம் நல்லா அடைச்சிருவீங்க.
3 நட்சத்திரங்களே ரொம்ப வந்து சிறப்பாக ரொம்ப அருமையான பலன்களை தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவங்க 15ஆம் தேதிக்கு மேல இதை இன்னும் கண்கூடா காண்பீங்க. ஏன்னா சனியும் மகர நிவர்த்தி ஆயிடுவார். அதனால வாக்கு, சொல்வாக்கு, செல்வாக்கு பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் இறை வழிபாடு கோளறு பதிகமும் அதே போல குரு காயத்ரியும் சொல்லி கொண்டு வருவது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். திருச்செந்தூர் முருகனை போய் நீங்க வழிபடுறதோ, இல்ல அருகில் இருக்கக்கூடிய வள்ளி தேவி யானையுடன் இருக்கக்கூடிய முருகரை வழிபடுவது உங்களுக்கு இன்னும் வந்து சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு நிறைய கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா முருகன் வந்து இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியா சக்தியாக மும்மூர்த்தியாக வந்து உங்களுக்கு வந்து அந்த முப்பெரும் சக்தியாக உங்களுக்கு செயல்படுவார். உங்களை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானாதிபதியும் அவரே, நமக்கு லாபாதிபதியும் அவரே. அதெல்லாம் உங்களுக்கு முழுமையா கிடக்கணும்னா முருகனை வந்து பற்றி கொள்ளுங்க. சிவ வழிபாடு உங்களுக்கு இன்னும் வந்து சிறப்பான பலனை தரும். ஏன்னா 7 சனியில இருக்கும்பொழுது சனீஸ்வர பகவானை வழிபடுவதை விட நம்ம சிவனை தான் பிடிச்சிடும். ஏன்னா சிவனை கும்பிடுபவர்களை வந்து சனி பகவான் ஒண்ணுமே செஞ்ச முடியவில்லை. பவானியின் ஈசன் அவனை வந்து பிடிச்சு கொள்ளணும்னா ஆஸ்ட்ரிதோஷி உடனே வந்து செயல்படுத்துவார். ஈசா, சர்வேஸ்வரா, மகேஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு விரைந்து வந்து, ஏன்னா நீங்களே பார்த்திருப்பீங்க இந்த கதைகள்லாம் வந்து சிவபெருமான் தான் நிறைய பாலெல்லாம் குடிச்சு கஷ்டப்படுவாரு. அவரை காப்பாத்துறதுக்கு பிரம்மா வருவார். அதனால சிவன் வந்து அவ்வளவு வந்து ஒரு நவநீத ஹிருதயம் உடையவன். மெல்டிங் இது நம்ம போய் அவர்கிட்ட வந்து காதலால் கசிந்து கண்ணீர் மல்கி தாயுமானவன் சொல்றோம். தாயும் தந்தையுமாகிய தயாபரணை சரணடையும் போது மகர ராசி நிச்சயம் சிரத்தை தொட்டு வெற்றி பாதையில் நடை போடுவீர்கள். இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு என்ன கொடுக்க போறார் சீக்கிரமா? தசாபதிகள் தான் சொல்லுவோம். அது வந்து திருமணம், குழந்தை பாக்கியத்துக்கா இல்ல பொருளாதாரத்திற்காக அது வந்து செயல்பட போகுதா என்பதுதான் உங்க சுய ஜாதகம் உங்களுக்கு இறுதியாக சொல்லும் அப்படின்னு சொல்லும். இந்த குரு வக்ர காலத்தில் நம்ம வந்து சிறப்பான பலன்களை பெற்றுக் கொள்வதற்கு வியாழந்தோறும் நம்ம வந்து குரு பகவானுக்கு 3 நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி கொண்டக்கடலையை வந்து நம்ம பிரசாதமாக விநியோகிக்கும் பொழுதும் இல்ல மஞ்சள் நிற ஆடை வஸ்திரம் அவருக்கு மஞ்சள் நிற மலர்களும் குருனாலே நம்மளோட பெரியவர்கள் தான். பெரியவர்களுக்கிட்ட நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோட நம்ம நடந்து கொள்ளும் பொழுது சித்தர் ஜீவசமாதி வழிபாடு அதே போல மகான்களுடைய வழிபாடு வைத்துக் கொள்ளும் போது இந்த குரு மகர பயிற்சி இந்த குருவால வந்து நமக்கு நன்மைகள் நடைபெறும். இல்ல ஒரு சாதகம் இல்லாத சூழல்கள் எல்லாம் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். குருன்னும் பொழுது நம்ம வாழ்க்கையை வந்து இவரால்தான் எனக்கு வழிகாட்டினாரு, இவரால்தான் என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு மேன்மை அடைந்தது அப்படின்னு சொல்றீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸ் பண்றது, அவங்க வாழ்க்கையை கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு வந்து உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வது, அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணுவது, நல்லா வந்து ஒரு ஞான ஞான வழியில இருப்பாங்க இல்லையா, இந்த ஆன்மீகவாதிகள் அதே போல இந்த சன்னியாசிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் நீங்க ஆடை தானம் எல்லாம் பண்ணலாம். ஒரு ஜோதிடம் சொல்பவர்களுக்கு, ஒரு மத குருமார்களுக்கு, பெரியவங்க நினைக்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்களை வந்து வழிபாடு அதாவது மதித்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப விசேஷம். நல்லா கேட்டுக்கோங்க. வயதான தாய் தந்தையர்களை வந்து பராமரிப்பது, அவங்களை பார்த்துக் கொள்வதெல்லாம் விருத்த சம்ரக்ஷணம். விருத்த சம்ரக்ஷணம் வந்து ஒரு 100 பசுமாடுகளை வந்து பாதுகாக்க புண்ணியம் கிடைக்கும். அப்ப நம்ம வீட்டுல வயதான பெற்றோர்கள்லாம் இப்ப எடுத்து போய் முதியோர் இல்லத்துக்குலாம் சேர்த்துறோம். அந்த மாதிரி யாரும் செய்து சேர்த்துறாதீங்க. தனினாலே வயதில் மூத்தவர்கள் தான். ஒரு நிலையான செல்வ செழிப்பு வருமானம் எல்லாம் கொடுக்கணும்னா அவர் தான். குருனாலும் வயதான பெரியவர்கள் தான். தனியுடைய நன்மையையும் குருவுடைய பரிபூர்ண எதையும் கொடுக்கணும். வயதானவர்களை வந்து நம்ம முதல் பேணி காக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல குருனாலே 5 - 11 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், இந்த 11 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்க. பெற்றோர் இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இருக்க குழந்தைகளுக்கு அந்த அன்னதானம் செய்வது இல்ல அந்த ஆசிரமங்களுக்கு அவங்க எல்லாம் சொல்லக்கூடாது. அவங்களாம் இறைவனின் குழந்தைகள் தான் சொல்லணும். அவங்களை அந்த அனாதைகள் எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. இறைவனின் குழந்தைகள் கிட்ட நம்ம நிறைய வந்து அவங்களுக்கு ஒரு படிக்கிறதுக்கு ஒரு நோட் புக்கு, பேனா, பென்சில், அவங்களுக்கு வந்து ஒரு வஸ்திர தானம், யூனிஃபார்ம், அதே போல அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் கட்டுவது, நோட் புக்கு, பேனா, பென்சில் சொன்ன மாதிரி வாங்கி கொடுப்பது. ஏன்னா குருனாலே பேரறிவாளன். அதனால நம்ம அவங்க அறிவு வளர்றதுக்கு தேவையான உதவிகளை செய்யும் பொழுது இந்த குருவானவர் நமக்கு இன்னும் வந்து சிறப்பான பலன்களை வந்து நம்மளுக்கு நிறைய வாரி வழங்குவார். இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்மளுக்கு சாதகமா இருந்தா இன்னும் நிறைய பலன்களை கொடுக்க போறாரு.
அவரே கொஞ்சம் நம்மளுக்கு சாதகம் இல்லாம இருந்தா அந்த காலத்தில் கடந்து வரக்கூடிய தைரியத்தையும் கொடுக்க போறாரு. அதனால குருவுக்கான இந்த எளிமையான வழிபாடு, இந்த குழந்தைகளுக்கு செய்யறது, நம்ம மற்றவர்களுக்கு செய்யறதுலாம் நேரடியாக அவங்க சென்றடையும். இதெல்லாம் சாத்வீக பரிகாரம், உடனே வேலை செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு வக்ர பயிற்சியிலையும் நீங்க சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மகர ராசி காலத்தின் கட்டளை 10, காலபுருஷனுக்கு 10, காலபுருஷனுக்கு ஆக்குபேஷன், குருபலம் நிறைந்த ராசி. குருபலம் நிறைந்த ராசி மகர ராசி. பட்ட கஷ்டம், பட்ட துன்பம், துயரம் எல்லாம் போயிடுச்சு. குருஜி எல்லாத்தையும் இழந்துட்டோம் குருஜி, நீ ஒன்றும் இல்லை, நிறைய கற்றுருக்காங்க. ஆனால் இனிமேல் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இந்த குரு வக்கரம் கண்டிப்பாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு நல்லதை மாற்றத்தை கொடுக்கும். கொஞ்சம் லிபரலில் மூச்சு விட ஆரம்பிச்சிட்டிங்க. ஏற்கனவே பாதச்சனி மூச்சு விட ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ இந்த குரு வக்கரமும் உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பினை கொடுக்கும், நல்ல தொல்லை கொடுக்கும், நல்ல செயல்பாட்டை கொடுக்கும், நல்ல உற்சாகத்தை கொடுக்கும், நல்ல உறவினை கொடுக்கும், நல்ல திருமணத்தை கொடுக்கும், புத்திரபாகியத்தை கொடுக்கும், தொழிலை கொடுக்கும். எல்லாமே இழந்தது எல்லாமே மீட்டு எடுக்கக்கூடிய நாட்கள் 10/10/2024 முதல் 2/2/2025 வரை உள்ள வக்கர நிலையில் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். ஏன்னா இயல்பு நிலையை விட மாறி தான் வருது. அவரும் குருவும் சனீஸ்வரம் சமக்கரகம் தான். அந்த சமக்கரமாக இருந்தாலும் கொஞ்சம் அவருக்கு வேண்டிய அந்த தன்மையை கொடுத்து தான் ஆவார். அந்த பாவகத்தன்மையை மாற்ற மாட்டார். அந்த பாவகத்தன்மையை மாற்ற முடியாது. அந்த பாவத்தன்மையை மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட இடம்தான் இந்த மகர ராசி நேயர்களுக்கு. விவசாயம், திருவோணம், உத்திராடம், அவிட்டம் 1, 2 பெரிய பெரிய நட்சத்திர அதிபதிகள் அவங்கெல்லாம் சாதாரண ஆள் நினைக்காதீங்க. மகரத்தில் இருக்கவங்க திருவோணத்தார் யாரை நம்பினாலும் திருவோணத்துக்காரர்கள் நம்ப முடியாது. நிறைய கேட்குறாங்க, ஏங்க அதுக்கு அப்படி சொல்றீங்க? இன்னும் திருவோணத்துக்காரங்கள் தனி வழி. அதுதான் பழமொழி சொல்லியிருக்காங்க, அவிட்டத்தில் பிறந்தால் தவிட்டு பானை நிறையதா, ஓணத்தில் பிறந்தால் கோணத்தில் போகும் மூலம். அந்த பழமொழியில சாதாரணமாக சொல்லி வச்சவை, அப்படிலாம் கிடையாது. திருவோணத்தில் பிறந்தவங்க எவ்வளோ பெரிய பெரிய லெவலில் இருக்காங்க, எவ்வளோ பெரிய கீழேருந்து மேலே வந்திருக்காங்க. சாதாரண மீடியத்துலேருந்து மேலே வரல, கீழேருந்து மேலே வந்திருக்காங்க. மறந்துடாதீங்க, தெட்டுப்பட்டி ராஜகாளியம்மனை மறந்துடாதீங்க. திருவோண நட்சத்திரக்கார திண்டுக்கல் கன்னிவாடி அருகிலுள்ள தெத்துப்பட்டி ராஜகாளியம்மனை மறந்துடாதீங்க. அம்பாள் பிரசித்தி பெற்ற அம்பாள். அதுக்கடுத்து குருவாயூரம் மறந்துடாதீங்க, குருவாயூரம் மறந்துடாதீங்க. தெத்துப்பட்டு ராஜகாளியம்மன் இப்படிலாம் மகர ராசிக்கு வேண்டிக்கங்க. அடுத்து பணிகள், உங்களுடைய என்ன ஒர்க்கு, பூமிக்கு கீழே உள்ள பொருட்கள், பூமிக்கு கீழே உள்ள பொருட்கள் நான் சொல்ல வேண்டியதில்லை. அந்த கடலை, வேர்க்கடலை சம்மந்தப்பட்டது, கிழங்குகள் சம்மந்தப்பட்டது, எண்ணெய் வித்துகள் சம்மந்தப்பட்டது, கட்டடங்கள் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். இதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது சப்போர்ட், நல்ல சப்போர்ட் பண்ணும். தேவையில்லாத வேலையை இழுத்துக்கிட்டு தேவையில்லாத போடுறதுனால தான் நம்ம கஷ்டப்படுறோம். தேவையில்லாத நம்ம இழுக்கக்கூடாது. வீட்டில் என்ன இருக்குது, கம்மங்கூழ், வீட்டில் என்ன இருக்குது, சோளக்கஞ்சி, வீட்டில் என்ன இருக்குது, அந்த மாதிரி வீட்டில் உள்ளதை சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமை போல் அடக்கமாக இருக்கணும். ஆமை போல் அடக்கமாக இருந்தால் எந்த கஷ்டம். காலம் அப்படி இருக்குது. கலியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கிரேதாயுகம், இது கலியுகம். ஒவ்வொரு யுகத்திலும் பேசும் பொருளெல்லாம் இருந்திருக்காங்க. இதுல இருக்க முடியாது, இருக்க வைக்கவும் மாட்டாங்க. அதனால எச்சரிக்கையாகவே இருக்கக்கூடிய நாட்கள், ஒவ்வொரு நாட்களும் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய நாட்கள் தான் நாட்கள். அதனால மகராசி நேயர்களுக்கு குரு வக்கரம் கொஞ்சம் நன்மையை செய்யும், அதுல மாற்று கருத்து இல்லை. குரு கண்டிப்பா குருவாயூர், தெத்துப்பட்டு ராஜகாளியம்மன், அம்பாள் வழிபாடு இதெல்லாம் சிறப்பாக பண்ணி வந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல
இன்னும் கொஞ்சம் கூடுதலான நன்மையே கிடைக்கும் இந்த குரு வக்கரத்தை 130 நாள்ல. வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். பொதுவா இப்ப இந்த குரு வக்ர பயிற்சி பலன் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்டோபர் 9, 2024 முதல் பிப்ரவரி 4, 2025 வரைக்கும். இந்த குரு வக்ர பயிற்சி காலம் எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்ராக்சிமேட்லி அதாவது 4 months, கரெக்டாக சொல்லணும்னா 3 மாதம் 26 நாட்கள். இந்த குரு வக்ர பயிற்சியில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குரு வக்ரோன்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். குரு வக்ரம் அப்படின்றது வந்து பாருங்க, இப்போ குலைக்கீழா சொல்லணும் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு ஆள் வேலையை செய்கிறோம் அப்படின் போது நம்ம எனர்ஜெட்டிக்காக இருப்போம், ஃப்ரீயாக இருப்போம், மென்டலி ரிலாக்ஸ்டாக இருப்போம், எல்லாம் இருப்போம். இப்போ ஒரு ஆள் 10 ஆள் வேலையை செய்கிறோம் அப்படின் போது நம்ம என்ன ஆகும், எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரகதி அடையிறது அப்படின்றது. குரு பகவான் வக்ரகதி அடைகிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பாதங்களை தான் கடக்கிறாரே தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை. இந்த குரு பகவான் வக்ரகதி அடையிறது அப்படின்றது வந்து பாருங்க, நிறைய பேரால உன்னிச்சு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எதனால அப்படின்னா, அவர் பெயர்ச்சி ஆகும் போது பல பலன்களை கொடுக்குறாரு. அதே மாதிரி வக்ரகதி அடையும் போது, வக்ர பயிற்சி ஆகும் போதும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்களையும், ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா கெடுபலன்களையும் கொடுக்க தான் போறாரு. ஆனா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சுபர், பொன்னர், பிரகஸ்பதி, தேவகுரு அப்படின்றதுனால ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா, கெட்டாலும் மேன்மக்களே அப்படின்னு. அந்த மாதிரி இந்த சுப கிரகங்கள் கெட்டு போயிட்டாலும் வக்ரகதி அடைஞ்சாலும் பெருசா பாதிப்புகள் அப்படின்றத ஏற்படுத்த மாட்டாங்க. ஆனா கண்டிப்பா வந்து பாருங்க, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினைகளை கண்டிப்பா கொடுத்துட்டு போயிடுவாங்க. சரி, இப்ப இந்த குரு பகவான் வக்ரகதி அடையிறது எந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல என்னென்ன மாதிரி பலன்களை என்னென்ன ராசிக்கு கொடுக்க போறார் பார்க்கலாம் வாங்க. வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரிசையா வந்து பாருங்க, நம்ம இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப என்ன ராசியை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகர ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா மகர ராசி அன்பர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசிங்க. ஒரு உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க, உழைச்சி முன்னேறக்கூடிய பர்சனாலிட்டிஸ். பொதுவாக இந்த மகரம் வந்து பாருங்க, ஒரு பெரிய கோட்டீஸ்வர வீட்டில் பிறந்தா கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட டிக்னிட்டியெல்லாம் அவங்க பெருசாக மெயின்டைன் பண்ணவே மாட்டாங்க. ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்காங்க அவங்க அப்பா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டில் ஒரு பையன் மகர ராசி, அப்பா வந்து ஆஃபீஸ்க்கு ஃபேக்ட்ரி கூட்டிட்டு போறாருன்னா, அங்கே போய் ஒர்க்கர்ஸ் கூட சக ஊழியர், அதாவது அந்த சபார்டினேட்ஸ், அவங்களோட போயிட்டு சக ஊழியர்கள் எப்படி உட்காந்து நல்லா பேசி அவங்க சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவங்க கூட காஃபி குடிச்சிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்காம பழகக்கூடிய அன்பர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன மகரத்துக்கு ஒரு விஷயம் அப்படின்னா, எப்ப பாரு ஒரு ஸ்லக்கிஷ்னஸ், அப்படியே மெத்தனம் அப்படின்றது இருக்கும். யாராவது ஒருத்தவங்க தூண்டி விட்டுட்டே இருக்கணும், நீ செய்வ, உன்னால முடியும், யூ கேன், உன்னால மட்டும்தான் முடியும், அப்படி தூண்டி விட்டுட்டே இருந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரீம், ரொம்ப பெரிய ஆளாவாங்க போவாங்க. அதாவது ரொம்ப பெரிய ஆளாவாங்க. ஹிமாலய வெற்றி அப்படின்றது நிறைய மகராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். ஆனா தூண்டி விட்டா மட்டும்தான், கரெக்டா யாராவது கைட் பண்ணா மட்டும்தான், இல்லைன்னா அவங்க நிறைய நேரம் வந்து அப்படியே ஸ்லக்கிஷ் ஆகி உட்கார்ந்துருவாங்க. அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடிங்க, இப்ப நாங்க சொல்ற பலன்கள் அத்துணையும் வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பலன்கள். உலகத்துல இருக்க அத்துணை மகர ராசி அன்பர்களுக்குமான ஒரு பொதுவான பலன்கள். இப்ப இதை பார்த்துட்டு இருக்க மகர ராசி அன்பர்கள், என்னோட சுய ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிக்கணும், நான் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும். என்னோட சுய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா, எதுக்கு நான் சுய ஜாதகத்தை பாக்குறேன் அப்படின்னா, என்னோட வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல நான் இருக்கேன், அதனால நான் அனலைஸ் பண்ணணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க, ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, என்கிட்ட பேசிக்கலாம். சரி வாங்க, உங்களுக்கு எப்படி பலன் இருக்கு பார்க்கலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மகரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், நல்ல காலத்தை நெருங்கி வரீங்க அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் சனியோட ஆதிக்கம் பெற்ற ராசி, நான் ஆல்ரெடி சொன்னேன். உங்கள் ராசிக்கு வந்து குரு பகவான் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு ஆப்போசிட் இருந்தா, அவர் உங்களுக்கு ஃபேவரான கிரகம் கிடையாது. சுக்கிர பகவான் தான் உங்களுக்கு ஃபேவரான கிரகம். ஸோ அவர் வக்ரம் அடைவது நல்லதுதான். ராகு கேது குட் பொசிஷன்ல இருக்காங்க. 5ஆம் இடம் குரு வக்ரம். 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். அங்க அவரு வக்ரம் அடைகிறாரு. ஆனா அவரோட பார்வை பலம் பெறுது. ஓகேங்களா? ஸோ கெட்டதெல்லாம் விலகிடுச்சு, நம்மளை சுத்தி இருந்த நெகட்டிவ் எல்லாம் போயிடுச்சு, நம்மளை சுத்தி இருந்த ஓம்பலெல்லாம் போயிடுச்சு, நம்மளை சுத்தி இருந்த பிரச்சனைலாம் போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இயர் என்னென்னலாம் நம்ம செய்ய போறோமோ அதெல்லாம் வந்து ஃபாசன் அப் பண்ணுவார். இந்த வக்ரகுரு என்ன பண்ணுவார்னா,
அடுத்த வருஷம் செய்யலாம். பொதுவாக வந்து மகரம் வந்து பிளான் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் அடுத்த வருஷம் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு வச்சுக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் இந்த வருஷமே டக்கு 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 டக்குன்னு வந்து நம்ம செய்ய ஆரம்பிப்போம். இப்போ வந்து பாருங்க ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடன் நிறைய பேருக்கு குறையும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்த ஆரம்பிப்பீங்க. குடும்பத்தில் கொஞ்சம் நாளாகவே மகரத்தில் செம்ம பஞ்சாயத்து. அதாவது 7 வருஷம் ஏறக்குறைய கடந்த ஒரு 6-7 வருஷமாகவே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கான்ஃப்ளிக்ட்ஸு, செம்ம பஞ்சாயத்து, பெருசாக நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, பிள்ளைங்களால பிரச்சனை, ஒய்ஃப்னால பிரச்சனை, சொந்த பந்தத்தினால பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. ஒரு சில பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சொல்லக்கூட முடியல. அந்த மாதிரி வெளியே சொன்னால் நம்மளை கேவலமாக நினைப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு. நம்ம வந்து யார்கிட்டயும் சொல்லாமல் மறைச்சி 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 ரொம்ப கஷ்டப்பட்டோம். இதெல்லாம் வெளியே வரக்கூடிய காலம் நெருங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் எப்படிங்க இப்படி சொல்கிறீங்க மகரம், நாங்கள் 7 நாட்டு சனியில் இருக்கோமேங்க அப்படின்னு ஒன்றும் கவலை இல்லைங்க. நெக்ஸ்ட் சனி பயிற்சி வரும்போது 7 நாட்டு சனி உங்களை விட்டு போகிறாரு. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், சனி பகவான் எப்பயுமே அவர் போறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடியே கெடு பலன்களை குறைச்சி நற்பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார். அதே மாதிரி போகும்போது பெருசா ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுட்டு போவார். அதனால அதை பத்தி நீங்க பயப்படவே வேண்டாம். ஸோ வீடு வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா, கார் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா, இந்த எந்த பிளானா இருந்தாலும் அதுக்கான வேலையை இப்ப செய்யுங்க. கார் வாங்கணும்னு பிளான் பண்றீங்கன்னா எந்த கார் வாங்கினா நல்லா இருக்கும், எந்த கார் மைலேஜ் தருது, எது நம்மளுக்கு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணுங்க. வீடு வாங்கினா ஒரு 10 வீடு, ஏன் 50 வீடு கூட பாருங்க, எது நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும், இதை நல்லா அலசி ஆராய்ச்சி செய்யுங்க. புரியுதுங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிங்க. ஃபேமிலி பிரிவினை அப்படின்றது ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா? இந்த 7 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் நிறைய பிளவுபட்டது நிறைய இருக்கு. பிரிஞ்ச தம்பதியினர் நிறைய இருக்காங்க, பார்ட்னர்ஸ் நிறைய பிரிஞ்சவங்க நிறைய இருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிவினை அப்படின்றது கொஞ்சம் நார்மல்சி வரக்கூடிய காலகட்டம். அப்போ என்னங்க, நாங்கள் வந்து பிரிஞ்சவங்களாம் திருப்பி ஒன்றா இணைஞ்சிடுவோமா? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேமிலி வந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருந்துச்சு, நாங்கள் பிரிஞ்சு பிரதர்ஸ்லாம் பிரிஞ்சு தனித்தனியாக போயிட்டோம், திருப்பி கூட்டு குடும்பத்துக்கே நாங்கள் போவோமா? அப்படி கிடையாதுங்க. பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருக்கு பார்த்தீங்களா? அது ஹாய் ஹாய், நல்லது கெட்டது, வாப்பா உட்காருப்பா, நடந்தது நடந்து போச்சு, வாப்பா உட்காருப்பா, சாப்பிடுப்பா அப்படின்னு ஒரு சொந்தம் அப்படின்றத மெயின்டைன் பண்ணக்கூடிய நிலைமை நிறைய பேருக்கு வரும். அப்படி சொல்ல வரேன் நான். சரிங்களா? ஓகே. பொதுவாகவே வந்து பாருங்க, மகரத்துக்கு யூஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கக்கூடிய லக் உண்டுங்க. பொதுவாக சனியினோட ஆதிக்கம் பெற்றவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகரம் கும்பம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு ஃப்ளாட்டுன்னா செகண்ட் ஹேண்டு, வீடுனா யூஸ்டு வீடு, கார்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் கார், செகண்ட் ஹேண்ட் வண்டி, இதெல்லாம் வாங்குறதுக்கான பிராப்தம் உண்டு. அது இந்த குரு வக்ர கதி அடைஞ்சிருக்க காலகட்டத்திலேயே நிறைய பேர் அந்த மாதிரி யூஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுக்கு பிராப்தம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். வீடு கட்டணும்னு பிளான் பண்ணுறோம், ஆல்ரெடி சொல்லிட்டேன். வீசா அப்ளை பண்ணலான் இருக்கங்க. நாங்கள் ஃபாரின் போகிறதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணுங்க. வீசா வந்துருச்சுங்க, ஃபாரின் போகலான்னு பிளான் பண்ணுறோம், தாராளமாக பண்ணுங்க. புதுசாக தொழில் தொடங்கலான்னு ஆசைப்படுறோம், தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் நீங்கள் நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் வந்து செய்யறதுக்கு ஆரம்பிங்க. காரணம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ ஆன் தி ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ராசியை விட மகரத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான குரு வக்ரகதி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போ மகர ராசிக்காரன் சொல்கிறேன். மகர ராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா, ஆஹா குரு 5ல் இருந்தாரே, நல்லா இருந்தது, இப்போ நம்ம 4ஆம் இடத்துக்கு வந்துடுவாரோ, அதனால அர்த்தாஷ்டம குரு ஆகிடுமோ, பயமாக இருக்கே அப்படின்னு நான் நினைக்காதீங்க. ஏனென்றால் குரு வக்ரம் பெற்றால் நன்மை தான் செய்வார். உங்களுக்கு 5ஆம் இடத்து பலனும் கிடைக்கும், 4ஆம் இடத்து பலனும் கிடைக்கும். ரெண்டுத்துக்கும் பொதுவாக நடுவில் தான் இருக்கார் அவர். வக்ரம் பெற்றாலே அப்படி தான். அப்போது இரண்டுமே கலந்து தான் நடக்க போகுது. உங்களுக்கு இன்னும் கேட்டால், இதுவரை நாள் வரைக்கும் உங்களுக்கு வீடு விஷயம் முடியாமல் இருக்கலாம், வீடு வேறு வாடகைக்கு போகாமல் கூட இருக்க முடியும். ரொம்ப ஒரே வீட்டில் கஷ்டப்பட்டுருவீங்க, ரொம்ப நாளாக ஒரு வீட்டில் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. வாசு சரியில்லைன்னு இருப்பாங்க, அது சரியில்லை இது சரியில்லைன்னு இருப்பாங்க, அந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைப்பீங்க, முடியாமல். அதெல்லாமே இப்போ முடியும். நல்லா கேட்டிங்க, இதுதான் சூட்சமான விஷயம். இப்போ குரு வக்ரம் பெறும்பொழுது, குரு வக்ரம் பெற்று 4ஆம் இடத்துக்கு வரும்போது, நல்லா கேட்டுங்க, அர்த்தாஷ்டம குருன்னு சொல்லுவாங்க 4ஆம் இடம். அது குரு சாதாரணமாக இருக்கிறது. குரு வக்ரம் பெற்று 4ஆம் இடத்துக்கு வரும்போது பெரிய மாற்றங்கள் நிகழும். இதுதான் சூட்சமான விஷயம். இது அனுபவப்பட்டவங்க ஆராய்ச்சி பண்ணவங்க தான் சொல்ல முடியும். அப்போது உங்களுக்கு வீடு மாற்றி காட்டுவீர்கள். வேறு வீடு வாடகைக்கு போவீங்க, லீஸுக்கு போவீங்க, ஒரு பணம் கொடுத்துட்டு சொந்த வீடு வாங்கிடுவீங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக விலைக்கு வரும் வீடு. அதெல்லாம் நேரங்காலம் வரும்போது தான் வரும், இல்லைன்னா வராது. எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க, நம்ம கண்ணில் பார்க்குறதும் காதில் கேட்கறது தான் நம்மளுக்கு நல்ல விஷயமா தான் செய்கிறோம். மற்றெல்லாம் தெரியாத வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஒரு வீடு வேணும்னு தேடினே இருப்போம், கண்ணாலும் பார்த்துருக்க முடியாது, காதாலையும் 4 பேர் சொல்லி கேட்டிருக்க முடியாது. அப்போ இந்த கண்ணால் பார்க்கதும் காதால் கேட்பதும் எப்போ நகரும்?
நல்ல நேரம் வரும்போது தானே நிகழும். அதுதான் உங்களுக்கு வரப்போகுது. அப்போ 4 பேர் சொல்லுவாங்க, நீங்கள் போய் பார்ப்பீங்க. திடீர்னு ஒரு இடத்துக்கு போவீங்க, அந்த இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு இருந்திருப்பீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க. இது ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். பெரிய பெரிய சக்தி வாய்ந்த கோயிலாக இருக்கும். அந்த கோயில், அந்த ஊர் மக்களுக்கே அந்த கோயிலை பற்றி சக்தி தெரியாது. கோயில் இருக்குன்னு தெரியும், அதனுடைய சக்தி தெரியாது. அப்போ எங்கெங்கேருந்தோ வந்து மக்கள் வெள்ளம் அதிகமாக பார்த்துட்டு, ஆஹா என்ன இது இவ்வளோ பேர் வராங்களே நம்ம இடத்துக்கு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ அவங்க வெளியூரில் வந்தவங்களாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பலன் நடக்குது கிடைக்கும். அப்படியான்ட்டு தான் அப்புறமா தான் இவங்க போவாங்க. அங்கே பக்கத்துலேயே இருப்பாங்க, கோயில் பக்கத்துலேயே தான் இருப்பாங்க, நடந்தே போயிடலாம். அப்படிப்பட்ட ஒரு பலன் தான் உங்களுக்கு நடக்க போகுது. அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு அத்தாசிரம குருவாக இருந்தாலும் 5ஆம் இடத்து பலன் கொடுப்பார், 4ஆம் இடத்து பலன் கொடுப்பார். அப்போது வீடு அமையும், வண்டி வாகனங்கள் அமையும், நல்ல நட்பு உறவு அமையும், நல்ல நட்பு வந்து சேர்ந்துடும். பெரும்பாலும் மகராசிக்காரங்க ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ வச்சுக்க மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் பிடிவாத குணமாக இருப்பாங்க, கராராக இருப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. இதனாலே அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அமையாமல் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ நல்ல நட்புகள் அமையும், அவங்க மூலிமா நல்லது நடக்கும். ஒரே சிந்தனை, ஒரே குறிக்கோளாக இருங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் வந்து சேரப்போகுது. ஒரு திடீர்னு போவீங்க, ஒருத்தரை வந்து மீட் பண்ணுவீங்க. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு சின்ன உதவி தான் பண்ணியிருப்பீங்க. அவர் ஓகே தேங்க்ஸ்னு சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அவர் மூலிமா ஒரு ஃபோன் நம்பர் கொடுப்பீங்க. இப்போலாம் யார் மீட் பண்ணாலுமே டக்குன்னு ஃபோன் நம்பர் வாங்கிறாங்க. இதுதான் உண்மையான விஷயம். இப்போ உள்ள நடக்கிற விஷயத்தை தான் நான் சொல்லிட்டு வரேன். அதனால் ஃபோன் நம்பர் வாங்காமல் இருந்தால் தான் தப்பு. ஃபோன் நம்பர் வாங்குங்க, தப்பு கிடையாது. அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்களோட பழகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? நம்மளுக்கு என்ன அதுக்கப்புறம் பிளாக் பண்ண தெரியாதா என்ன? அவங்க ஃபோன் பண்ணி நம்ம எடுக்காமல் இருக்கிறது தெரியாதா என்ன? எல்லாமே தெரியும். அதனால் நல்ல நட்பு வச்சுங்க. அது மூலிமா நல்லது நடக்கணும், அது கண்டினியூ பண்ணுங்க, தப்பு கிடையாது. அப்போ அந்த மாதிரிலாம் நடக்க போகுது உங்களுக்கு. இது இல்லாமல் மகராசிக்காரங்களுக்கு சட்டத்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உள்ள பிரச்சனைலாம் தீரப்போகுது. வழக்குகள் நிலுவை ஆகும். சில பேர் கேஸ் வாபஸ் வாங்கிடுவாங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைலாம் கண்டிப்பாக தீரப்போகுது. அரசாங்கத்தை உதவி கண்டிப்பாக கிடைக்க போகுது. அது இல்லாமல் வந்து நோய் நொடி உடம்புல இருந்தாலும் அதுவும் தேங்கிடும். அதுக்குண்டான மருத்துவம் வந்து கிடைக்கும். அதுக்குண்டான டாக்டர் பார்ப்பாங்க. அதுக்குண்டான ஸ்பெஷலிஸ்ட் திடீர்னு வந்திருப்பாரு, வெளிநாட்டில் இருந்திருப்பாரு, அவர் திடீர்னு வந்திருப்பாரு, உங்கள் ஊர் பக்கத்தில் வந்திருப்பாரு. டக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்கறது, கண்டிப்பாக கேள்விப்படுவீங்க. டக்குன்னு போய் பார்ப்பீங்க. இவ்வளோ நாளாக வருஷக்கணக்காக முடியாத அந்த நோய் தீர்ந்துடும். ஏன்னா ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு திடீர்னு வந்திருக்காரு, பார்த்துட்டாரு, முடிஞ்சு போச்சு. இது என் வாழ்விலும் நடந்திருக்கிறது. அதனால தான் நான் சொல்கிறேன். எப்பவுமே நான் ஆண்டு அனுபவிச்சு தான் சொல்லுவேன். அதனால் அந்த மாதிரி தான் இப்போ நடக்க போகுது உங்களுக்கு. அதுக்காக தான் இந்த உதாரணம் சொன்னேன். இது மாதிரி நடக்க போகுது. நிறைய விவசாய துறையில் உள்ளவங்களாம் மகிழ்ச்சி அடைவாங்க. பொருட்கள் வந்து விலைவாசி ஏற்றமாக இருக்கும். நீங்கள் விவசாயம் பண்ண இதெல்லாமே காய்கனி எல்லாமே நல்ல விலை கொடுத்து வாங்குகிற நிலைமைக்கு வரும். நல்லா வந்துடும், எல்லாமே நடக்கும். இது இல்லாமல் அடிக்கடி பயணங்களும் உங்களுக்கு அமைஞ்சுட்டு இருக்கும். இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, உங்களுக்கு வந்து சில மறைமுக எதிரிகள் தொல்லையும் இருக்கும். அதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், உங்களுக்கு வந்து உதவி பண்ணுறவங்க எல்லாமே அதை சரியாக பண்ணி அவங்ககிட்ட இருந்து உங்களை காப்பாற்றிடுவாங்க. இதுதான் நடக்க போகுது. இது மாதிரிலாம் நடக்கும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். அதுதான் அப்படி சொன்னீங்க. இது மாதிரிலாம் விலகும். இது மாதிரிலாம் நடக்கும். உங்களுக்கு ஆயுள் தீர்க்கமாக்கும். பயந்துன்னு இருப்பீங்க. மகராசிக்காரங்களுமே பயந்துன்னு இருப்பீங்க. என்ன ஆகுமோ ஏதாகுமோ, அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாகவே சனியுடைய ஆதிக்கம் பெற்ற ராசிகளான மகரம், கும்பம், துலாத்தில் உச்சமாகறாரு. மகர ராசி, கும்பராசி அவருடைய ஆட்சி பெற்ற ராசி. நல்லா கேட்டுங்க. இது இல்லாமல் பூச நட்சத்திரம் இருக்கிற கடகராசி, அனுச நட்சத்திரம் இருக்கிற விருச்சிக ராசி, உத்திரட்டாதி இருக்கிற நட்சத்திர மீனராசி, இவங்களுக்கும் பாதிப்பு வராது. இதுதான் உண்மையான விஷயம். இது யாரும் சொல்ல மாட்டாங்க. சனியோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் மகர ராசி, கும்பராசி, துளாராசி இவங்களுக்குலாம் சனியோட பாதிப்பு கண்டிப்பாக வராது, குறைவாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் மகர ராசி தானே, பயப்படவே வேண்டாம். கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார். அதனால் விட்டு கொடுத்து போங்க. நீங்கள் வந்து இந்த விஷம் அருந்தி நம்ம உலகத்தை காத்துனார் இல்லையா, திருநீலகண்டர், அவருக்கு அந்த பேர் அப்படி தானே வந்தது. உடம்புலாம் நீளமாயிடுச்சு. அவர் கண்டத்தில் வந்து பார்வதின்னு கையை பிடிச்சி அந்த விஷத்தை நிறுத்தினால, கண்டத்தில் வந்து நின்னனால, அது நீளமாட்டினால அவருக்கு திருநீலகண்டர்னு பேர் வந்தது. அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரனை நீங்கள் வணங்கிட்டு வரலாம். குரு வழிபாடு பண்ணலாம். காலையில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபடலாம். மாலையில் நவகிரகத்தில் குரு வழிபடலாம். அவங்களுக்கு உண்டான பரிகாரம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. பெரும்பாலும் நீங்கள் நீர்நிலைக்கு அருகில் இருக்கிற கோயில் கூட நீங்கள் போயிட்டு வரலாம், தப்பு கிடையாது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும்போது ரொம்ப முடியாமல் இருப்பாங்க. அதாவது எப்படி சொன்னால், அந்த காலத்தில் வந்து இந்த சொல்லுவாங்க, இந்த குஷ்ட ரோகம்னு சொல்லுவாங்க.
அது இப்போ குறைஞ்சிருச்சு, அதுக்கெல்லாம் இப்போ நிவர்த்தி பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க உடம்புல வந்து வெள்ளை வெள்ளையாக போட்டிருக்கும், பார்க்கறதுக்கு அக்லியாக இருப்பாங்க, அதாவது அசிங்கமாக இருப்பாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். நல்லா கேட்டுங்க. நான் எப்பவுமே சூட்சும பரிகாரம் தான் சொல்லுவேன். இந்த மகராசிக்காரங்க தானதனம் பண்ணோம்னா ரொம்ப அகோரமாக இருக்கிறவங்களும் அசிங்கமாக இருக்கிறவங்களுக்கும் உதவி பண்ணணும். முகத்தை பார்த்தீங்கன்னா விகாரமாக இருக்கும், பல்லு எடுப்பாக இருப்பாங்க, ரொம்ப ஒரு மாதிரி கண்ணு துருத்தின்னு இருக்கும், இது மாதிரிலாம் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நீங்கள் உதவி பண்ணணும். அவங்கள பார்க்கறதுக்கே பிடிக்காது, அப்படிப்பட்டவங்களுக்கு பண்ணணும். அது இல்லாமல் நாய்களுக்கு தானதனம் பண்ணுறோம் இல்லையா, திருநாய்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால், இந்த சில நாய்கள் இருக்கணும், அதாவது அதுக்கு ஒன்று ஒட்டி போயிருக்கும், வெறி பிடிக்கிற பக்குவத்தில் இருக்கும். வெறி பிடிச்ச நாய்கிட்ட போகக்கூடாது, நான் சொல்கிறது நீங்கள் செஞ்சிடக்கூடாது. வெறி பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும். அந்த நாய் கொஞ்ச நாள் அதுக்கு வெறி பிடிச்சிரும். அப்படிப்பட்ட நாய்களுக்கு உணவு பண்ணணும், அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு உதவி பண்ணணும். இது வந்து நான் ஒரு பரிகாசமாகவோ ஏளனமோ சொல்லலை, இது மாதிரி சூட்சமான பரிகாரம். இந்த ராசியில் பிறந்தவங்க இது மாதிரி பண்ணினா நல்லது. இது ஆண்டிருக்கோம், அனுபவப்பட்டிருக்கோம், ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம், அதனால தான் சொல்கிறோம். அப்போ பார்ப்பதற்கே அருவருக்கத்தக்க வகையில் உள்ளவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணும். தானதனம் பண்ணலாம், துணிமணி எடுத்து கொடுக்கலாம், உணவு, நீர், எல்லாமே கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மகராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லது நடக்கும். அதனால் இந்த குரு வக்கரகதி பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக இருக்கும், அமோகமாக இருக்க போகுது. பயப்பட வேண்டாம். அர்த்தாஷ்டம குரு வந்துடுச்சோன்னு பயமே வேண்டாம். அதனால் சனியும் வக்கரமாக இருக்காரு, இதில் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா சனி இப்போது வக்கரமாக இருக்காரு, அதனால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை. பயப்பட வேண்டாம், நல்லா வருவீங்கன்னு சொல்லி நீங்கள் நான் சொன்ன இறை பரிகாரம் இருந்தாலும் பண்ணிட்டு வந்தால் இந்த குரு வக்கரகதி பலனை கடந்து வந்துடுவீங்க. அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நலமாக இருக்க போகுது, எல்லா விஷயத்திலும் வெற்றி பெற போகிறீங்கன்னு சொல்லி, எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ போறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகர ராசி நேயர்களுக்கு குரு பகவானுடைய வக்கரகதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடியேன் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. குரு பகவான் வக்கரகதியில இருந்து மகர ராசி நேயர்களுக்கு என்ன பலாபலனை தருவார்? மகரம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 10ஆம் பாவகம். எப்பயுமே தொழில் சிந்தனை இருக்கும், சுறுசுறுப்பா ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டுங்க. அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இயற்கையிலே உண்டு. தாய்ப்பாசம் அதிகம். மகர ராசி நேயர்கள் எல்லாருக்கும் இந்த குரு வக்கரகதியில இருக்கக்கூடிய அமைப்பு, ஏன்னா உங்களுடைய 12க்கும் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துக்கும் உடையவர் குரு பகவான். தனுஷு மீனத்துக்கு உடைய குரு பகவான் விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா இப்பதான் ஜென்மத்தில இருந்து சனி பகவான் வந்து 2ஆம் இடத்துக்கு, குடும்பம், வண்டி, வாகனம், பல பிரச்சனை சிக்கலுங்க. காலு வலி, கை வலி, ஆரோக்கிய குறைபாடு இருந்துச்சுங்க. சிலருக்கு அறுவை சிகிச்சை அப்படின்னே வந்து ஜாதகம் பார்க்கும்போது நமக்கு வந்தாங்க. ஏன்னா சனி மகா திசையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா மகர ராசிக்கு அது இன்னும் பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுத்து பெரிய ஒரு கண்டத்துல எல்லாம் வந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டமாக எல்லாம் இருந்திருக்கும். சோ இதெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய அமைப்பு இந்த 116 நாட்கள் சிறப்பா இருக்கும். அக்டோபர் 9ல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா குடும்பஸ்தானத்திலே சனி பகவான் வக்கரமா இருக்கார். அப்ப ரிவர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மெதுவா பைய பலனை கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு கெடுபலன் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மகர ராசி நேயர்கள் எல்லாம் குழந்தைகள் உடம்பு, அது இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் உடம்புல கொஞ்சம் கவனமா இருக்கணும், வண்டி வாகனத்துல கவனமா போகணும், உடம்பு தொந்தரவுல இருந்து கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அது வழிபாட்டு முறையா பார்த்துக்கலாம். தொழில் நல்லா இருக்குங்க, வருமானம் ஈட்டக்கூடிய காலகட்டங்கள். பயப்பட வேண்டாம், பயத்தை விட்டுருங்க, மன சஞ்சலத்தை விட்டுருங்க. கண்டிப்பா நல்ல காலகட்டம், இனிமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையில ஒரு நம்பிக்கையா அந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நல்லா இருக்கும். சோ நம்பிக்கை வரக்கூடிய காலகட்டம் இனி வரும் காலகட்டமாக இருக்கு. குரு பெயர்ச்சி உங்களுக்கு அப்படிங்கிறது கிடையாது, இது வக்கரகதியில பெயர்றாரு. முழுசா பெயர்றது வேற, ஒரு பாவகத்திலிருந்து இன்னொரு பாவகத்துக்கு பெயரக்கூடிய காலகட்டங்கிறது வேற விதமான பலாபலன். ஆனா இந்த வக்கரமா இருக்கும்போது ஒரு கட்டத்திலேயே ஒரு நட்சத்திரத்துக்கு போறாருன்னு அர்த்தம். அப்படி இதெல்லாம் விஷயத்தெல்லாம் வச்சுதான் நம்ம ரிஷபத்துல இருக்கிற குரு பகவான் ஒரு அமோகமான வெற்றியையும் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையும் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். அரசியல் இருக்கிறவங்க புதிய முயற்சி கொஞ்சம் பொறுமையா செஞ்சுக்கலாம். ஏன்னா கவர்மெண்ட்ல இருந்து சில சிக்கல்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய காலகட்டங்கள், கடன் தொந்தரவு வந்து நீங்கக்கூடிய காலகட்டங்கள். அதே போல நீங்க ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இந்த சீட்டு, நகைச்சீட்டு போடுறது, இடம், பூமி சார்ந்து சீட்டு போடுறது,
இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா சேமிப்பு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனால ஒரு சேமிக்கும் பழக்கத்தை இந்த வக்கரகதியில இருக்கும்போது நீங்க செய்யுங்க. அது ஒரு அமோகமான வளர்ச்சியை கொடுக்கும். நல்ல ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. அப்ப எல்லா விஷயமும் நல்லா இருக்கு. ஷேர் மார்க்கெட்டிங் பரவாயில்ல, 60% நல்லா இருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பார்வை அல்லவா பாக்குறார், அங்க இருந்து 9ஆம் பார்வையா பாக்குறாருல. சோ நீங்க கவனமா இருக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த வக்கரகதியில உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். சகோதர இடையே சின்ன சின்ன பிணக்குகள் அப்ப சரியாகும். அம்மா அப்பா கிட்ட இருந்து நல்ல ஒரு அன்பு பாசம் கிடைக்கும். கவலைப்படாதீங்க. ஏன்னா பாசத்துக்கு எதிர்பார்க்கக்கூடியவங்க தான் மகர ராசி. சோ மகர ராசி நேயர்களுக்கு 12க்கும் 3க்கும் உடைய குரு பகவான் இன்னும் நிறைய விஷயங்கள் அள்ளி தரணும், நிறைய விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஏற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா சிதம்பர நடராஜ பெருமாள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சிதம்பரத்துல இருக்கக்கூடிய தென்மேற்குல அந்த சிதம்பர நடராஜன வழிபாடு எடுத்துட்டு அங்க இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் அளவுல இந்த ஸ்தலம் இருக்கு. ஏன் அங்க வழிபாடு முழுமுதற் கடவுளாக அங்க நம்ம சிவன ஆதி மூல வழிபாடு எடுத்துங்க. அதுக்கப்புறம் இந்த குரு பகவானை போய் பாருங்க. ஓமம் புலியூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இறைவன் பெயர் துயர் தீர்த்தநாதர், தாயார் பூங்கொடி நாயகி. இந்த கோயிலுக்கு போய் நீங்க உமையாலையும் தேவியையும் சிவனையும் பார்த்துட்டு வாங்க. உங்களுடைய துயரம் துன்பம் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். எல்லா கஷ்டமும் நிவர்த்தியாகும். அப்படிங்கிறத வியாழக்கிழமை போகணும். இந்த குரு வக்கரகதிக்கு போனனே அப்படின்னு அர்த்தம். சோ போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும். அப்ப இந்த அவதாரம் அப்படிங்கிறது தட்சிணாமூர்த்தி அவதாரம் எடுத்த பிரணவ மந்திரத்தை உபதானம் சொல். அப்ப இந்த உபதேசித்த இடம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதுக்கு அர்த்தம் சொன்ன இடம், பொருள் தந்த இடம். ஒரு பிரணவ மந்திரம் இருக்கு. அந்த பிரணவ மந்திரத்துக்கு இதுதான் அர்த்தம்பா, இதுதான் மீனிங் அப்படின்னு சொன்ன ஒரு இடம் எது அப்படின்னா பிரணவ வியாக்கியானம் அப்படிம்பாங்க. வியாக்கியானம் அப்படிங்கும் போது அந்த இடத்துக்கு பேரே பிரணவ வியாக்கியானபுரம் அப்படிங்கிற பெயர் வந்தது. இதெல்லாம் சொல்லி பழகணும். இந்த வியாக்கியானபுரம் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சுன்னா பகவான் உபதேசம் பண்ணும் பொழுது அந்த பெயர் நாமம் மருவி வந்தது அப்படிங்கிறது. ஓமம் புலியூர் அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படிங்கிறது இந்த தலத்துக்கு ஒரு வரலாறு உண்டுங்க. ஓமம் புலியூர் ஏங்க வந்துச்சு? ஒரு வேடன் புலிக்கு பயந்து வில்வ மரத்துல போய் ஏறி உட்கார்ந்துக்கிட்டாராம். அந்த காலத்துல காடு மலை வில்வ மரம் எல்லாமே இருக்கும். அப்ப வேடன் நிறைய பேர் இருந்தாங்க. அப்ப அந்த வேடன் போய் மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டார். அந்த புலி துரத்துச்சுன்னு தான் போய் ஏறி உட்கார்ந்துக்கிறார். அப்ப அந்த புலி போகுமா? மரத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது இது போகட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவருக்கு வில்வ மரத்துல ஏறி உட்கார்ந்தது தெரியாது. அந்த இலைய பிரிச்சு பிரிச்சு கீழே போட்டுட்டே இருக்காரு. அந்த புலிய நினைச்சுக்கிட்டுதான் அவர் போட்டாரா, ஈசனை நினைச்சு போட்டாராங்கிறது வரலாற்று செய்தி இல்லை. ஆனா அந்த மரத்துக்கு அடியில ஒரு சிவலிங்கம், சுயம்பான ஒரு சிவலிங்கம் இருந்துச்சு. அந்த சிவலிங்கம் சுயம்பு லிங்கம் மீது அவங்க போட்ட அந்த வேடன் போட்ட ஒவ்வொரு இலையும் வில்வ இலைங்க. எவ்வளவு பெரிய அற்புதமான நிகழ்வு அது. அந்த அபிஷேகம் மாதிரி ஆராதனை மாதிரி அவர் போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த அர்ச்சனை செஞ்ச மாதிரி அந்த வில்வம் விழுந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு வில்வமா வேடன் மேல இருந்து போட்டுட்டே இருக்கான். அப்ப தன்னையும் அறியாம, ஏன்னா அன்பே சிவம், அன்பான ஒரு அனுகிரகத்தால் சிவன் என்ன செய்யறார்? அந்த வேடனுக்கு ஒரு விமோச்சனம் கொடுக்கிறார், ஒரு அருளை கொடுக்கிறார். அப்பேற்பட்ட விஷயமெல்லாம் அந்த ஸ்தலத்துல வரலாறு உண்டு. அப்படி உருவாக்கிய இடம்தான் அந்த தட்சிணாமூர்த்தி. அந்த மரத்துக்கடியில இருந்து உயர்ந்த ஞானத்தையும் உயர்ந்த பீடாதிபதியாக அங்க இருந்து தரிசனம் தரக்கூடிய இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு
மகர ராசி நேயர்கள் எல்லாருமே வழிபாடு எடுங்க. சனி பகவானுடைய தாக்கத்தில இருந்தும் வக்கரகதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய இடைஞ்சல்ல இருந்தும் நல்ல ஒரு அனுகிரகத்தை பெறுவீங்க அப்படிங்கிறத சொல்லி வணங்கி, எல்லாமல ஈசன் உங்களுக்கு அருளை கொடுக்கட்டும் வாழ்த்தி வணங்கி அடுத்த ராசிக்கு பார்ப்போம். சிவாயனம். திருச்சிற்றம்பலம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரு பகவான் வக்ரகதி, ரிஷப ராசியில குரு பகவான் வக்ரகதி அடையிறது பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல வக்ரகதி அடைகிறார். இந்த 5ஆம் இடத்துல வக்ரகதி அடையும் போது இந்த குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம், மகர ராசி அன்பர்களுக்கு விரயஸ்தான அதிபதி, உபஜயஸ்தான அதிபதி, அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த வக்ரகதி அடைகிறார். ஒரு நல்ல ஸ்தானத்துல வக்ரகதி அடையும் போது சில கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். ஆனா நம்ம அவங்க எந்த ஸ்தானத்திற்குரியவர்கள்னு பார்க்கணும். விரய ஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல விரய வக்ரகதி அடைகிறார்கள் போது உங்களுடைய விரய செலவுகள் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகக்கூடிய ஒரு நேரம். சில சமயத்துல இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அந்த விரய செலவுகள் சுப விரயங்களாக ஆகக்கூடியதான ஒரு நேரம். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அவர் 4ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். அப்போ தொழில் சம்பந்தமான மூலதனங்கள், முதலீடுகள், இன்வெஸ்டர்ஸ் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். சில பேருக்கு தொழில் சம்பந்தமான பெரிய பெரிய தொழில்கள் எல்லாம் பண்றீங்க, ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கிறீங்க, இல்ல ஒரு டீலர்ஷிப் வச்சிருக்கிறீங்க, இல்ல ஒரு கார் ஷோரூம், அந்த மாதிரியான பெரிய பெரிய கோடி போட்டு கோடி எடுக்கக்கூடிய ஒரு தொழிலாம் வைக்கிறீங்கன்னா நீங்க எல்லாருமே எப்போதுமே அந்த ஒரு பேங்க் லோனுக்காக ஒரு காத்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் கடந்த காலத்துல எல்லாம். ஏன்னா மகர ராசி என்பவர்கள் 7.5 சனியினுடைய பிடியில வந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு சில நஷ்டங்கள் இருக்கும். அந்த நஷ்டங்களை நிவர்த்தி செய்யறதுக்காக நீங்களும் நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சில பேர் பேங்க் லோன் இல்லாம வெளியில எல்லாம் வட்டிக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்துட்டு இருக்குது. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம், இந்த குரு வக்ர நிலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த நான் சொன்ன மாதிரி மூலதனம், இன்வெஸ்டர்ஸ் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு தொழில் சம்பந்தமான வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். சுகஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் போது சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு ஒரு எப்போதுமே ஒரு ப்ரெஷராவே இருப்பீங்க. நம்ம எந்த காலத்துல இந்த மாதிரியான ஒரு பாவம் செஞ்சோம் தெரியல, இவ்வளவு ஒரு வாழ்க்கை ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருமோ தெரியல, அந்த அளவுக்கு ஒரு மரண பீதி கூட இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். நிறைய பேர் அந்த 7.5 சனியின் பிடியிலிருந்து வெளியில வந்துட்டு இருக்கிறீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் குறையுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த குரு வக்ரகதி அடையும் போது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு நேரம். வேலை வாய்ப்பு சம்பந்தமாக நிறைய பேர் வேலையை இழந்து தவிச்சிட்டு இருக்கிறீங்க. அதாவது ஒரு இடத்துல வேலை பார்த்தேன், எங்கேயுமே வேலையை விட்டு அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வேலை வாய்ப்பு ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல்கள், இடத்துல வேலையே செய்ய முடியல, எனக்கு மேலதிகாரிகளினுடைய தொந்தரவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு ரீதியாக உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அது எல்லாமே தீர்வதற்கு உண்டான நேரம். 4ஆம் இடத்தை நோக்கி பயணிக்கும் போது வருமானம் அதிகரிப்பு, வேலை வாய்ப்பு கிடைப்பது இது எல்லாமே சாதகமாக நடப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. நிறைய பேருக்கு குடும்பம் சம்பந்தமாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை காத்துட்டு இருக்கு. மகர ராசி என்பவர்கள் நீங்க எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் அதுதான், மேடம் பணத்தை எப்பனாலும் நான் சம்பாதிச்சிருவேன், ஆனாலும் எனக்கு அந்த குடும்பம் ரீதியான நிறைய பிரச்சனைகள் எனக்கு இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய குடும்பம் ரீதியாக அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். 4ஆம் இடம்ன்றது அந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த குடும்பம் ரீதியாக மகிழ்ச்சியான ஒரு பொழுதை கழிப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. நிறைய பேர் குடும்பத்தை இழந்து தவிச்சிட்டு இருக்கிறீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா மனைவியை இழந்து, கணவனை இழந்து, இந்த மாதிரியான பிரிவுகள்லாம் எங்க இருந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தா உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மூலமாக. நீங்க 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க. ஆனா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய கணவன் சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள், மனைவி சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களை பிரிக்கக்கூடிய அளவிற்கு அந்த குடும்ப உறுப்பினர்கள் மிக தீவிரமாக செயல்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் சொல்லும் போதே அந்த ஜோதிட ரீதியாக நம்ம பலன் பார்த்து கணிச்சு சொல்லும் போதே நமக்கே சில சமயம் மனசு கஷ்டமா தான் இருக்கும். இந்த மாதிரி வாழ்க்கையில நடக்குமா? சொந்த உறுப்பினர்களே, குடும்ப உறுப்பினர்களே இந்த மாதிரி அவர்களை கெடுக்கக்கூடிய ஒரு நேரம் வருமா அப்படின்னா கண்டிப்பா வருது. அந்த
அந்த அதுவும் மகர ராசி அன்பர்களுக்கு தான் அந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள்லாம் நிறைய இருக்கும். அதாவது சொந்த செலவுல சூன்யம் வைக்கிறதுன்றது இந்த மாதிரி தான். குடும்ப உறுப்பினர்களே இவர்களுடைய வாழ்க்கையை அழிவதற்கு ஒரு மிக முக்கிய காரணியாக இருந்திருக்கிறாங்க. அதுல இருந்தெல்லாம் வெளிவருவதற்கு உண்டான ஒரு நேரம். நீங்க உங்க லைஃப பார்த்து தனியா சுயநலமாக நடந்துக்கக்கூடிய நேரம். இப்போ தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு யார் யார் எப்படி எப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அதுல இருந்து வெளிவருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக ஒரு சிறப்பான காலகட்டம். வெளிநாடு வாய்ப்புகள், வெளியூர் பிரயாணங்கள். ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதி அந்த குரு பகவான். அதனால வெளியூர் பிரயாணங்கள், குரு வக்ரகதி அடையிறாரு அப்படின்னாலே வெளியூர் பிரயாணங்கள் அதிகமா இருக்கும், இடம் மாற்றங்கள் இருக்கும். இந்த மகர ராசி அன்பர்கள், நீங்க உங்களுக்கு ரிஷப ராசியில எந்த கிரகமும் இல்ல மேடம், எனக்கு இது எப்படி பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. உங்களுக்கு ஓரளவுக்கு குரு தசை நடக்குது அப்படின்னா கொஞ்சம் அந்த ஒரு மாற்றங்கள் இருக்கும். அதுல முக்கியமா இடமாற்றங்கள் தான் முக்கியமா இருக்க போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. வெளியூர் பிரயாணங்கள் முக்கியமா காத்துட்டு இருக்குது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பெண்கள் சம்பந்தமான மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் வரப்போகுது. வேலையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் இருக்க போது, சொந்தமாக தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அவங்க கணவரே உங்களுக்கு அன்பாக பாசமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த 4ஆம் இடம்ன்றது அததான் குறிக்க போகுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு பாசமா இருக்காங்கன்றது அந்த 4ஆம் இடத்தை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் வருது வக்ரமாகிறார் அப்படின்ற போது அந்த பாசம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்க மகர ராசி பெண்கள் அதற்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் நேரங்களும் இந்த குரு வக்ரகதி அடைந்து அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை கொடுக்க போறாருன்னு சொல்லணும் மகர ராசி அன்பர்களுக்கு, பெண்களுக்கு. மகர ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு நீண்ட நாள் வியாதிகள் இருந்திருக்குங்க. உங்களுக்கு அந்த வியாதிகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆரம்பிப்பீங்க. அந்த விரைய சனியில இருக்கும் போதே அந்த வியாதிகள் அதிகமாக இருந்திருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. விரைய சனின்னு சொல்லும் போது மருத்துவ செலவு, அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஆபரேஷன், விபத்துக்கள், இப்படி 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். ஏதோ காசு போயிருப்பீங்க, அங்க வேற ஏதோ சொல்லி அட்மிட் பண்ணிருப்பாங்க. திடீர்னு ஹார்ட் ப்ராப்ளம், சில நேரத்துல கீழே விழுந்து அடிபடு, இப்படி தொடர்ந்து ஒரு 3 வருஷத்துக்கு மேலாக மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கும். அதெல்லாம் நிவர்த்தியாகக்கூடிய நேரம். சிறந்த மருத்துவ ஆலோசனை கிடைப்பதற்கு உண்டான நேரம். நீண்ட நாள் வியாதிகள் எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த குரு வக்ர நிவர்த்தி இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கோம். உங்களுடைய தசாபதி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா.